இந்த வேலையிலும் கூட தேவன் நம்மளுக்கு கொடுத்த முதலாவது பிரதான கற்பனை என்னவென்றால், மத்தேயு 22:37 கூட இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாவது பிரதான கற்பனையா இருக்கிறது என்று நாம் வேதம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படி நம்மளுடைய முழு ஆத்துமாவோடு கூட, முழு மனதோடு கூட, நம்முடைய முழு இருதயத்தோடு கூட நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு தடையா இருக்கலாம். நம்முடைய தியானத்துக்கு என்று சங்கீதம் 107 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107வது சங்கீதத்திலிருந்து 5வது வசனம். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அப்பொழுது நம்ம பார்க்கிறோம், ஆத்துமா தோய்ந்ததா இருக்கிறது. நமக்குள்ள ஆத்துமா இருக்குது இல்லைங்களா? அந்த ஆத்துமாவுல ஒரு வகையான ஆத்துமாக்களை வேதம் சொல்லுது. அதை எடுத்து நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம். தோய்ந்த ஆத்துமா, அதாவது நமக்குள்ள அந்த சோர்வுள்ள ஆத்துமா நமக்குள்ள இருக்கும்போது எந்த காரியத்தையும் நம்ம ஒரு உணர்வோட தேவனுக்கு பிரியமா செய்ய முடியாதபடிக்கு நம்ம காணப்படுவோம். அந்த சோர்வுள்ள ஆத்மா இருக்காதபடிக்கு தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அதே சங்கீதம் 107 18வது வசனம் இப்படியாக சொல்லுது, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது என்றால் வெறுப்புள்ள ஒரு ஆத்மா. நம்முடைய ஆத்மால முழு ஹிருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனிடத்துல நாம் அன்பு கூறுகிறோமா? இல்ல நமக்குள்ள ஒரு சோர்வுள்ள ஆத்மா காணப்படுதா? அநேக காரியங்களை குறித்து, அநேக பிரச்சனைகளை குறித்து, அநேக பலவீனங்களை குறித்து, அநேக பாடுகளை குறித்து நம்முடைய ஆத்மா இந்த வேலையில சோர்வடைந்திருக்குதா? இல்ல நம்ம எதை குறித்தும் ஒரு வெறுப்பா காணப்படுகிறோமா? நம்மளுடைய நோக்கம் என்னன்னு தெரியலையே, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கலையே, என்னை குறித்தே எனக்கு ஒரு வெறுப்பு காணப்படுதே அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துதானா? தேவன் அதற்கு இன்றைக்கிலிருந்து அதுக்கு விடுதலை தருகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்ல, அதே சங்கீதம் 107 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. நமக்குள்ள இருக்கிற அந்த தோய்ந்த ஆத்துமாவை எப்படி தவனமுள்ள ஆத்துமாவாக மாத்துகிறது? தவனமுள்ள ஆத்துமாவைத்தான் கர்த்தர் திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ள நம்ம எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு காணப்படுதா? அரோசிக்கிறோமா? நம்மளுக்கு அதாவது எதை பார்த்தாலும் நம்மளுக்குள்ள அந்த வெறுப்பு காணப்படுது. அந்த வெறுப்புள்ள ஆத்துமா நம்மளுக்குள்ள இருக்குதா? அதை நம்ம பசியுள்ள ஆத்துமாவா மாற்றணும்னு தேவன் இந்த வேலையில விரும்புகிறார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்மளுடைய தோய்ந்து போன ஆத்மாவை தவனமுள்ள ஆத்மாவாக மாத்துறதுக்கும், நம்மளுடைய வெறுப்புள்ள ஆத்மாவை பசியுள்ள ஆத்மாவாக மாத்துகிறதுக்கும் தேவன் விரும்புகிறார். யோசுவா 23ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி, நம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதபடிக்கு காணப்படுகிற அந்த ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அந்த ஆத்மாவை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும்? இதை நம்ம அநேக சங்கீதங்களை வாசிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில ராஜாவாகிய தாவீதின் வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். அவர் ஆத்மாவோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 42:11 கூட, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற? தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 103 கூட, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்றாரு. அவர் செய்யற ஒரு காரியத்தை கூட நீ மறந்துடாதுன்னு சொல்லி ஆத்மாவோடு கூட பேசுகிறவரால் காணப்படுகிறார். அவருக்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருந்த போது இப்படி எல்லாம் பேசல. அவருக்கும் நெருக்கங்கள் இருந்து கஷ்டங்கள் இருந்தது. சங்கீதம் 34வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு சங்கீதத்திலயும் ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அதுல சங்கீதம் 34 இப்படியாக தலைப்பு போட்டிருக்கும், தாவீது அமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று. அப்போ தாவீது பாடுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரி
ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. அவர் அநேக பாடுகள் தான், நெருக்கங்கள் தான், ஓட்டம் தான், ஜீவனை காப்பாற்ற முடியாதபடி வேஷம் மாறுகிற நிலைமை. ஆனாலும் அவரு சொல்றாரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வுகள்ல வரும்போது நம்ம ஆத்துமா வெறுப்பா காணப்படுதா? நம்முடைய ஆத்துமா சோர்வடைகிறதா? அநேக காரியங்களை குறித்து நன்மையானதை நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அது நடக்காத நேரங்கள்ல தேவன் நம்ம சோர்ந்து போகிறோமா? ஆனா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி சொல்ல முடியுது அவருடைய வாழ்க்கையில? அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம இந்த இந்த வேலையில நாம பார்க்கலாம். நம்மளுடைய நம்மளுடைய உம் நம்மளுடைய ஆத்மா சோர்ந்து காணப்படுகுதானா? சோம்பேறுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவா புஷ்டியாகும் என்று நீதிமொழிகள் 13:4 இப்படியாக வாசிக்கிறோம். முதலாவது காரியம், நம்முடைய ஆத்துமா புஷ்டியாக வேண்டுமானால், தவனமுள்ள ஆத்துமாவாக வேண்டுமானால், பசியுள்ள ஆத்துமாவாக நம்முடைய ஆத்துமா மாற வேண்டுமானால், முதலாவது காரியம் சங்கீதம் 19:7 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று. அவருடைய வேதத்துல நாம் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வேதம் ஒருல கூட குறையவே இல்லை. எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்புறம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வசனத்தை நம்ம அதிகமாக வாசிக்கும் போது, நாம தேடும் போது, அதை தியானிக்கும் போது, தேவன் நம்முடைய ஆத்துமாவை ஒரு வாஞ்சியுள்ள ஆத்துமாவா, தவனமுள்ள ஆத்துமாவா, ஒரு பசியுள்ள ஆத்துமாவா, அவரை முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட அன்பு கூறுகிற பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரத்துல 12வது வசனம் இப்படியாக சொல்லுது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களை பட்டைய உருவ குத்துகிறதா இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம்னு கூட தேவன் அறிகிறவராயிருக்கிறார். நம்ம அந்த வார்த்தைகளை படிக்கும் போது அதைவே நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய ஆத்துமா சோர்வடைந்து காணப்படுதா? அநேக நேரங்கள்ல நம்மளே குத்துதே, ஒரு ஒரு நம்ம ஆத்துமாவுல ஒரு வெறுப்பு காணப்படுகிறதா? அந்த ஆத்துமாவுக்கு உயிரடைய வைக்க அதை தவனமுள்ள ஆத்துமாவாக, அதை ஒரு பசியுள்ள ஆத்துமாவாக மாற்றுறதுக்கு நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அதிகமாக நம்ம படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 கூட வேத வாக்கியங்களை பத்தி நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகணும், எந்த நற்கரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாகவும், அவைகள் உபதேசித்தலுக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிருக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வேத வசனத்தை நாம அனுதினமும் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக இருக்கும்போது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வாசிக்கிறோம். அப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் வசனங்கள் அதிகமா அவர் வைத்திருந்ததுனால, கட்டளைகளை அவர் கை கொண்டதுனாலதான் அவர்னால துதிக்க புரிஞ்சுது. அவருடைய சோர்வான காரியங்கள், அவருடைய பலவீனமான காரியங்கள், அவர் நெருக்கமான காரியங்களையும் ஆத்மாவோடு கூட அவர் பேச முடிஞ்சது. அவரை எக்காலத்திலும் தேவனை துதிச்சாரு. அவருடைய துதி தேவனுடைய துதி எப்பொழுது அவருடைய வாயில் இருக்கிறதுக்கு காரணம் அவர் வார்த்தைய நேசித்ததுனாலதான். சங்கீதம் 119:72 இப்படியாக சொல்லுது. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். அதே 119, 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்ம ஏதாச்சும் காரியங்கள் செய்யும் போது நம்ம இடறி போறோமா? அதனால நம்மளுக்கு சோர்வு காணப்படுதா? ஆனா நம்ம வேதத்தை நேசிக்கிறவர்களா இருந்தோம்னா நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் காணப்படும். நம்ம ஒவ்வொரு நாளும் கூட இடறுகளாக இருக்க மாட்டோம்.
அப்போ தேவனுடைய வசனத்தை நாம் அதிகமா வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, நம்முடைய சோர்ந்து போன ஆத்துமாவை, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பான ஆத்துமாவை நம்ம கவனமுள்ள ஆத்துமாவாக மாற்ற முடியும். நம்ம ஒரு பசி தாகமுள்ள ஆத்துமாவாக நம்ம தேவன் மாற்றவராயிருக்கிறார். இரண்டாவதான காரியம், சங்கீதம் 25:12 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று. நாம வழி தெரியாதபடிக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம எந்த சூழ்நிலைகளை எப்படி மாறும் அப்படிங்கிற நம்மளுக்கு வழி தெரியாதபடிக்கு இருக்கிறோம். ஆனா தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு எல்லா வழியும் போதிப்பார். அதே சங்கீதம் 25:13 அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். அது ஒரே காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களா நாம் இருக்கணும். அவருக்கு கூட பரிசுத்தமா வாழுகிற பிள்ளைகளா இருக்கணும். தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார் என்று சங்கீதம் 97:10 பார்க்கிறோம். தீமையான காரியங்கள் வருதா, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதபடிக்கு தடை பண்ணுதா, அதை நம்ம தள்ளுகிற பிள்ளைகளா இருந்து பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றையும் தேவன் காப்பாத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் துன்மார்க்கருடைய கைகளுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். அதை நன்கு அறிந்த தாவீது இப்படியாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமானால் தீமையை வெறுத்து விடுங்க. அப்பதான் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி, நம்முடைய சோர்வான ஆத்மாவை, வெறுப்புள்ள ஆத்மாவை தேவன் கவனமுள்ள ஆத்மாவாகவும், தேவன் ஒரு பசியுள்ள ஆத்மாவாக மாற்ற முடியும் என்று வேதம் சொல்கிறது. மல்லிகையா 1:6 கூட சொல்றாரு, நான் பிதாவான என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம எப்பொழுதும் வச்சிருக்கிறவர்களா காணப்படணும். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவனுமாயிருக்கிறவன் தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அநேக காரியங்கள் மாயையா இருக்குது. அந்த காரியத்துக்கு நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 13:4 இப்படியாக சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா காணப்படுறோம். எந்த காரியமாவது தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம நடந்துருவோமா? எந்த காரியமாவது தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதை உள்ளவர்களா காணப்படணும். தேவனுடைய பார்வையில பரிசுத்தம் உள்ளவர்களா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிற இந்த வேலையில நம்ம சோதித்து பார்ப்போம். 3வது காரியம், கர்த்தரிடத்துல ஐக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் இந்த வசனத்தை தியானிக்கும்படி சங்கீதம் 119, 148 இப்படியாக சொல்லுகிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று. சங்கீதக்காரன் அவர் ஆண்டவரை தியானிக்கலான்னு எந்திரிக்கலான்னு அதிகாலையில் எந்திரிக்கலான்னு நினைக்கிறானா, அவர் குறித்த நேரத்துக்கு முன்பாக அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுது. அப்ப அவருடைய ஆத்மா பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே எப்பொழுது விழிப்புள்ளதா, ஒரு பசி உள்ளதா, ஒரு தாகம் உள்ளதா காணப்படுகிறது. எப்பொழுது ஒரு வாஞ்சை உள்ள ஆத்மாவா காணப்படுகிறது. அப்பதான் அவர் அதிகாலமே எந்திரிச்சு தேவனோடு கூட உறவாடுகிறவராய் காணப்பட்டார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சங்கீதம் 63:1 நம்ம வாசிக்கிறோம்.
அப்போ நம்ம அதிகாலையில தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படும் போது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்படும் போது, எப்பவெல்லாம் தேவன் நம்மளோட கூட பேச விரும்புகிறாரோ, அவரோட கூட நம் நேரத்தை செலவிடும் போது, நம்முடைய ஆத்துமா அவர் மேல தாகமாக மாறும். நம்முடைய மாம்சமானது அவரை வாஞ்சிக்கிறதாக நம்ம மாறுவோம். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணும் போது, அதிகாலையில காத்திருக்கிற போது, தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். புலம்பல் 3:25 கூட இப்படியாக சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று. நம்ம ஆத்துமாவை தேடுதா? தேவனை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நம்ம தேடுகிறோமா? இந்த ஒவ்வொரு நம்முடைய ஆத்துமாவுல நம்ம வந்து தேவன் நம்மோட இருக்கிறாரா? இந்த காரியத்துல தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரா? இந்த செய்கையில தேவன் நம்மளோட கூட இருக்கிறாராங்கிற நம்ம அந்த ஆத்துமா நமக்குள்ள தேவனை தேடுகிறதா இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்றார் சங்கீதம் 122:1. அப்போ அவரு ஆண்டவருடைய வாசஸ்தலத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி காணப்படுது. நம்மளுக்கு கூட தேவனிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தேவனிடத்துல காத்திருந்து அவர் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நம்ம ஆலயத்துக்கு போகணும், அப்படி அவருடைய காரியத்தை செய்யணும், அவருடைய ஊழியத்தை செய்யணுங்கிற போது நம்மளுக்குள்ள அந்த மகிழ்ச்சி வருகிறதா என்று நம்ம இந்த வேலையில நம்ம நாம தியானிக்கிறவர்களா இருக்கோம். சங்கீதம் 26:8 கூட, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ நம்ம அந்த ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறோமா? நம்முடைய ஆலயத்தை மகிமை புரிந்த இன்றைய காலத்துல தேவன் புதிய ஏற்பாடு காலங்கள்ல தேவன் சொல்றார், நாம தான் ஆலயம் அப்படின்னு. அவர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு இருந்த அந்த திரை சிலை மேலிருந்து கீழே பிரிக்கப்பட்ட போது நம்மளுக்கு தேவனுக்கு உண்டான ஐக்கியம் இன்னும் அதிகமாகி அவர் நம்மளோடு கூட டைரக்டா இந்த வேலையில பரிசுத்தாவின நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம அதற்கு இடம் கொடுக்கிறோமா? நம்ம அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கோமா? அவரோடு கூட உறவாடுகிறோமா? அவரோடு கூட வாசம் பண்ணுகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும். அவரோடு கூட அதிக நேரம் தியானிக்கிறத, பேசுகிறத, காத்திருக்கிறத நம்ம அதிகப்படுத்துகிறவராக காணப்படணும். சங்கீதம் 42:1 கூட இப்படியாக சொல்லுது, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காக கதறுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ அப்படியாக நம்முடைய ஆத்துமா தேவனுக்காக, அவருடைய வார்த்தைக்காக, நீங்க சொல்றதை நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோமா? அந்த மானை எப்படியாக தண்ணீரை பார்த்தோன்னு அந்த மான் ஓடுதோ, அப்படியாக தேவனை பார்த்தோன்ன தேவனுடைய சமூகத்தை நமக்குள்ள இருந்து நம்ம வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த வேலையில நம்ம சிந்திக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தைய, அவருடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக மாத்தணும். 2வது காரியம், அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். 3வது காரியம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நம்மளுக்கு தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நம்ம நம்மளுடைய ஆத்துமா தொய்ந்து போக இல்லாதபடிக்கு, ஒரு வெறுப்புள்ள ஆத்துமாவை இல்லாதபடிக்கு, அதைய கவனமுள்ள ஆத்துமாவாகவும் ஒரு பசியுள்ள ஆத்துமாவாகவும் தேவனால மாற்ற முடியும். அப்பொழுதுதான் நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், மனதோடும் கூட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். Thank you sister Pradipha. God bless you. ஒரு பாடலை நாம் பாடலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்
ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து விட்டு நாம் இறுதி ஜெபத்தை நாம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடினார், அருமையாய் பேசினார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போன ஆத்துமாய் காணப்படாமல் கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து கர்த்தருடைய தேவனுடைய சத்தியத்தை வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹalleluya. இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? I request brother Pastor Paul Gangadhara to pray committing to this message. நாம் இந்த செய்தியை கேட்டோம், இதற்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. அன்புள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, கேட்டதான செய்தி முன்பில் ஆண்டவரே எங்களை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையானது கேட்டது போல ஆண்டவரே, இட் இஸ் a double-edged sword. It pierces hearts, bones, marrow. ஆண்டவரே, எப்படிப்பட்டதான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இன்றைய நாள் எங்கள் முழு ஆத்மா பிராண சரீரம் பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட் டச் பண்ணி ஆண்டவரே எங்களுடைய எந்த இடத்துல ஹீலிங் தேவை இருக்குதோ ஆண்டவரே நீர் ஹீல் பண்ணி ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களே எங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த கால வேளையில ஆண்டவரே பிரேயர் லைனில் வந்ததானா நம்ம சிகாகோ பிரேயர் லைனில் வந்ததானா அத்தனை பிரதர் சிஸ்டர்ஸை ஆசீர்வதியும் அப்பா. இன்றைய நாள் லீட் செய்து கொண்டிருக்கிறதானா டாக்டர் சசி அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. நம்ம இந்த சிகாகோ பிரேயர் லைனை லீட் செய்கிறதானா பாஸ்டர் அனிசச்சானை ஆசீர்வதியும் அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்டதான எங்களுடைய வாழ்க்கையில் அது செழிப்பாக மாறி ஆண்டவரே ஜீவ நதிகளாக புறப்பட்ட ஆண்டவரே அநேகரை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த முடியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதி கன மான மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன்.